சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்போ உங்க கேள்வி பதிலுக்கான பதில சொல்றேன். சாரா சபிதா கேட்டிருக்காங்க, பாட்டி உங்க ஸ்டைல்ல கேசரி செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. செஞ்சு காட்டுறப்ப ஒரு சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிடலாம். புனியா கார்த்தி கேட்டிருக்காங்க, தேங்காய் பால் பணியாரத்துக்கு மாவு புளிக்க வேணாமான்னு கேட்டிருக்காங்க. புளிக்க வேணாம்ப்பா, அது நம்ம என்ன அப்படியே ஆட்டி உடனே செஞ்சிடலாம், புளிக்கெல்லாம் தேவையில்லை. இந்தரை கேட்டிருக்காரு, அவர் அல்சர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காராம். அதனால இந்த சர்க்கரைக்கு ஒரு பொடி தயார் பண்ணி போட்டேன், அதுல பட்டை கலந்துருக்கேன், நான் சாப்பிடலாமான்னு கேட்டிருக்காங்க. நீங்க பட்டையை மட்டும் விட்டுட்டு பாக்கியை போட்டு நீங்க அரைச்சு சாப்பிட்டுக்கோங்கப்பா. கொஞ்ச நாள் ஆகட்டும், அல்சர் ஆப்ரேஷன் இப்பதான் பண்ணியிருக்கேன்றீங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் நம்ம பட்டையை சேர்த்துக்கலாம். இதுக்கும் இந்த வெந்தயம், இந்த தனியா, இதுக்கெல்லாம் நல்லா கேட்கும்பா. ஆனந்தி கேட்டிருக்காங்கப்பா, சோம்பு, ஏலக்காய், கற்பூரமெல்லாம் போட்டு டப்பால மூடி வைக்கணுமா திறந்து வைக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. டப்பால மூடக்கூடாதுப்பா, திறந்து தான் வைக்கணும். அப்பதான் அந்த வாசம் காத்துல கலந்து நம்மளுக்கு அந்த தெய்வீக மனத்தை கொடுக்கும், நம்மளுக்கு தெய்வம் வர்றதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். தாமோதரன் கேட்டிருக்காங்க, சின்ன பசங்களுக்கு வெள்ளை பூசணியோட ஜூஸ் குடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. குடுக்கலாம், ஆனா வெயில் நேரமா கொடுங்க. குழந்தைகளுக்கு காலை நேரம், எந்த குளிர்ந்த நேரம் கொடுத்தா சளி பிடிச்சுக்கிற போது கொஞ்சமா கொடுங்க. சுதா கேட்டிருக்காங்கப்பா, சீக்ரெட் பொடி செஞ்சு காட்டுங்கன்னு. செஞ்சு இப்ப நான் அப்லோட் பண்ணிடுறேன்ப்பா கூடிய சீக்கிரம். சுதா கேட்டிருக்காங்கப்பா, வல்லாரக்கீரை பொரியலுக்கு தக்காளி சேர்க்கலாமான்னு. தக்காளி சேர்க்க வேண்டாம்ப்பா, பொரியலுக்கு தக்காளி சேர்த்தா ஒரு மாதிரி கொச கொசன்னு இருக்கு. நம்ம முட்டை போடுறோம் இல்லையா, அப்படியே ஒரு மாதிரி பொரியல்லாம் அப்படிதான் இருக்கும். தக்காளி போட்டா ஒரு மாதிரி நச நசன்னு இருக்கும், அது நல்லா இருக்காது. கருணாநிதி சொல்லியிருக்காரு, நாட்டுக்கோழி முட்டை கடையில ஏமாத்துறாங்க, சாயத்தை முக்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வாஸ்தவம் தான், ஒரு கடையில அப்படிதான் பண்றாங்க. நீங்க நம்பிக்கையான இடத்துல சொல்லி வச்சு நீங்க வாங்கினா நல்லதுப்பா. நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி இந்த லெகான் முட்டையை டீ தண்ணியில முக்கி விற்கிறாங்க, அப்படி ஏமாத்துறாதீங்க. அஞ்சு சதீஷ் கேட்டிருக்காங்க, டெலிவரி ஆகி 10 மாசம் ஆகுது, இந்த இஞ்சி சாறு டானிக் குடிச்சா வயிறு கட்டாயம் குறையுமான்னு கேட்டிருக்காங்க. குடிச்சா மட்டும் பத்தாது, நீங்க இந்த யோகா எல்லாம் போய் அதை கொஞ்சம் சில எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு, அதை செய்யுங்க. சாப்பாடு இயற்கை உணவு ஒரு நேரம் சாப்பிடுங்க, 2 நேரம் சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டா கூட ஒரு நேரம் இயற்கை உணவு, காய்கறி, பழம், கீரையெல்லாம் சாப்பிட்டு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம், அதையும் செய்யுங்க. கட்டாயம் இதையும் சாப்பிடும்போது உங்களுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வயிறு குறைய வாய்ப்பு இருக்கு. கனிமொழி கேட்டிருக்காங்கப்பா, சர்க்கரை நோய்க்கு உணவை பத்தி எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. சர்க்கரை நோய்க்கு கார்போஹைட்ரேட்டை கம்மியா சாப்பிடணும், காய்கறி, பழங்கள் இதெல்லாம் நல்லா சாப்பிடலாம், ஒரு நேரம் சமைக்காத உணவை சாப்பிடணும். எப்பவுமே கார்போஹைட்ரேட் அந்த சாதமோ இட்லியோ இதெல்லாம் கம்மியா எடுத்துக்கிட்டு அந்த வயிறை ஃபில் பண்றதுக்கு நீங்க இந்த கீரைகள், காய்கறிகள் இப்படி சேர்த்துக்கணும், பயிர் வகைகளை சேர்த்துக்கணும். இப்போ ஈவினிங் டைம்ல நீங்க ஏதாவது ஒரு பயிரை சுண்டல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நைட்டு 3 தோசை திங்கிறவங்க 2 தோசை சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி ஆயிக்கணும். 2வது நல்லா வாக்கிங் போங்கப்பா. சர்க்கரை நோய்க்கு அப்படிதான் செய்யணும். இந்த நான் சர்க்கரை நோய்க்கு ஒரு பொடி போட்டிருக்கேன்ப்பா, சர்க்கரை நோய் சட்டுன்னு தீர்றதுக்கு. அந்த பொடியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு, ரொம்ப சர்க்கரை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா 3 நேரம் சாப்பிடுங்க, கொஞ்சம் நிதானமாக இருந்துச்சுன்னா 2 நேரம் சாப்பிடுங்க. சாப்பாட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு முதல் 1 டீஸ்பூன் போட்டு தண்ணியை குடிச்சிட்டு ஒரு நார்மலாகவே இருந்துச்சுன்னா நீங்கள் காலையில் 1 நேரம் குடிச்சா போதும்ப்பா. இதில் சொல்கிறது என்னன்னா, வயிறு ஃபுல்லாக சாப்பிடாதீங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு அது செரிமான பிரச்சனை தான் உங்களுக்கு சர்க்கரை நோயில் கொண்டு விடுறது. 2வது, இப்போ சாப்பாட்டை நல்லா மென்று அரைச்சி வாயிலேயும் ருச்சியோடு நீங்கள் முழுங்குனீங்கன்னா உள்ள உங்களுக்கு ஈஸியாக இன்சுலின் சுரக்கும், சர்க்கரை நோய் நல்லா கட்டுப்பாட்டுக்கு வரும். நீங்கள் அப்படியே கட்டுப்பாடாகவே வச்சுக்கிட்டு டாக்டர் மாத்திரையை கூட உங்களுக்கு குறைச்சிருவாங்க. இதுதான்ப்பா சர்க்கரை நோய்க்கு இது பண்ணுறது. கார்போஹைட்ரேட் இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ எதுனாலும் சரி, களி எதுனாலும் சரி, நீங்கள் இவ்வளவுதான் சாப்பிடணும். பாக்கியை நீங்கள் மற்றதை வச்சு தான் நெப்பிக்கிறணும். எப்பவும் அரை வயிறே சாப்பிடுங்க மொத்தத்தில், பசிக்க அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், ஒரேடியாக கிண்டுன்னு சாப்பிடாதீங்க. ஜோதிமணி கேட்டிருக்காங்கப்பா, வெயிட் போடாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு. வெயிட் போடாமல் இருக்கணும்னா நீங்கள் எண்ணெய் பதார்த்தத்தை தவிர்த்தரணும், இயற்கை உணவுகளை ஒரு நேரமாவது சாப்பிடணும், அப்புறம் காய்கறி, கீரை, பழங்கள்லாம் நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கிறணும்.
எக்ஸசைஸ் வேணும்ப்பா. உடம்பு உழைப்பு இருக்கணும். உழைப்பு இருந்தால் தான் உடம்பு ஏறாது. நம்ம சாப்பிட்றதுக்கு தான் அந்த உழைப்பு இருந்துச்சுன்னா உடம்பு கரெக்டாக இருக்கும். முகத்தில் மங்கு போகிறதுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டிருக்காங்க. முகத்தில் மங்கு போகிறதுக்குப்பா இந்த கரம்ப மண்ணும்பாங்கப்பா. இந்த வயக்காட்டுலாம் நெல் விளையிற வயல்லாம் இந்த தண்ணி இல்லாமல் வந்தால் அப்படியே மேலாக இது நிற்கும், காஞ்சு நிற்கும். அந்த மண் எடுத்துட்டு வந்து நல்லா தெளித்து பவுடராக வச்சுக்கணும்ப்பா. அப்புறம் ஜாதிக்காய் எல்லாம் ஒரே அளவு இருக்கும். ஜாதிக்காய் இடித்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அது ஒரே அளவு இருக்கணும். சிவப்பு சந்தனம் சொல்லி விற்கும். இந்த காதி கிராஃப்டில் நாட்டு மருந்து கடையிலலாம் விற்கும். அந்த சிவப்பு சந்தனம் வாங்கிக்கோங்க. கசகசா, பாசிப்பயிறு இது எல்லாத்தையும் ஒரே அளவாக எடுத்து நீங்கள் அந்த மண் கரம்ப மண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த களிமண் காஞ்சதையும் கரம்பன்னு சொல்லுவாங்க. அந்த மண் தெள்ளி பவுடராக வச்சுருக்கோம்ல, எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து பவுடராக ஒரு டப்பாவில் எடுத்துக்கோங்க. காலையிலையும் சாயந்தரமும் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து போட்டு ரோஸ் வாட்டர் எடுத்து கலந்து அது முகத்தில் அப்ளை பண்ணி 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ காய வச்சு அப்புறம் குளிர்ந்த தண்ணியெலாம் கழுவுங்க. டெய்லி 2 நேரம் இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இயற்கை வழியிலே மங்கு சரியாக போயிடும். நீங்கள் ஏதாவது இந்த கிரீமு அப்படி இப்படி போட்டீங்கன்னா கூட கொஞ்சம் தான் உங்களுக்கு முகம் கருப்பாயிரும்ப்பா. திவி பாரதி கேட்டிருக்காங்க, 6 மாதம் பேபிக்கு என்ன கொடுக்கலான்னு கேட்டிருக்காங்க. 6 மாதம் முடியணும்ப்பா. ஃபுல்லாக 6 மாதம் முடிஞ்ச அப்புறம் நம்ம என்ன செய்யணும், குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த ஹோம்மேட் செர்லாக்குன்னு சொல்லி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து அதை ரெடி பண்ணுங்க. ஒரு 10-20 நாள் அதை கொடுத்த பிறகு அதே ராகியை நீங்கள் முழுசாவே கழுவி காய போட்டு எடுத்துக்கிட்டு 1 கிலோ ராகிக்கு 200 உடச்சகல்ல போடுங்கப்பா. இல்லாட்டி 200 பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை வறுத்து சேர்க்கணும். பாசி பருப்போ பாசி பயரோ ஏதாவது வறுத்து அது கூட சேர்த்து 50 கிராம் சுக்கு வாங்கி தோலெல்லாம் உரிச்சிட்டு தட்டி லேசாக வறுத்து அதையும் போட்டு மிஷினில் போய் அரைச்சிட்டு அதவே காலையிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அப்பப்போ கொஞ்சம் நம்ம கிண்டி கொடுக்கலாம். நான் அந்த இதில் போட்டிருக்கேன் அதை எப்படி கிண்டுறதுன்னு சொல்லி அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஹோம்மேட் செர்லாக்கில் அதே மாதிரி நீங்கள் கிண்டி உங்கள் பாப்பா சாப்பிட்ற அளவுக்கு கிண்டி அப்பப்போ கொடுங்க. ஆனால் பகலில் பூரா பால் கொடுக்காதீங்க. நைட்டில் தான் உங்கள் பாலை தரணும். ஒரு 6 மணிக்கு மேலே தாங்கப்பா. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தாங்க. அது வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாப்பாவுக்கு பசிக்க கொஞ்சமாக அப்போதைக்கப்போ போட்டு கிண்டி கொடுத்துக்கறணும். கொடுத்துட்டு மற்றபடி ஊடமாட ஒரு நேரம் நீங்கள் இந்த ராகி களியை கொடுத்தீங்கன்னா ஒரு நேரம் பழம் ஆப்பிள் பழத்தை மசிச்சு தரலாம். வேக வச்சு கூட எடுத்துடலாம். கேரட்டை வேக வச்சு மசிச்சு தரலாம். ஒரு நேரம் களி, ஒரு நேரம் காய், ஒரு நேரம் களி, ஒரு நேரம் பழம், இப்படியே மாற்றி மாற்றி கீரை சாதம், இட்லி அதையும் ஊட்டிக்கலாம். பொழுதுன்னே களியாக கொடுக்கணும். இப்படிலாம் கொடுத்தா பிள்ளைங்க நல்லா புசு புசுன்னு நல்லா வருவாங்கப்பா. ஈஸ்வரதாஸ் கேட்டிருக்காருப்பா, அலர்ஜி, தடிப்பு அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி ரெண்டுக்குமே வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காரு. நான் சொல்றேன் என்னன்னு. தடிப்பு அலர்ஜிக்குப்பா நம்ம குப்பைமேனி இலை இருக்குல்லப்பா, குப்பைமேனி இலையை பறிச்சுட்டு சாறு எடுத்துக்கோங்க. சாறு எடுத்து நம்ம எவ்வளவு சாறு வச்சிருக்கோமோ அந்த சாறு அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அடுப்புல வச்சு காய்ச்சணும். அடுப்புல வச்சு காய்ச்சி அந்த தண்ணி சத்தெல்லாம் போன பிறகு வெறும் தைலமா வரும். அந்த தைலத்தை பாட்டில் வச்சுட்டு அந்த இடத்துல தடிப்பு வர்ற இடத்துல பூரா தடவிட்டு அது பாட்டில் விட்டுருக்கு. நம்ம குளிக்கிறதா லேசாக தான் தடவணும். அது பாட்டில் சைனிங்காக அது பாட்டில் இருந்துட்டு போகுது. நீங்கள் குளிக்கிறப்ப குளிச்சுக்கோங்க. காலையில் தேய்ச்சா சாயந்தரம் கை கால் கழுவும்போது கழுவிக்கோங்க. நைட் தேய்ச்சா காலையில் குளிக்கும் போது போயிடும். அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அந்த தடிப்பு அலர்ஜி இருக்கிறப்ப கொஞ்சம் சீரகம் இருக்குல்லப்பா, 1 ஸ்பூன் சீரகத்தை லேசாக வறுத்து 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றி அது கொதிக்கவும், கொதிச்சு 1/2 கிளாஸா வத்தவும், சிறு தீயில தான் வைக்கணும். வத்தவும் நீங்க அதை குடிச்சுக்கோங்க. காலையிலேயே சாயந்தரம் 2 நேரம் கொடுங்க. அந்த தடிப்பு அலர்ஜி சரியா போயிடும். இந்த டஸ்ட் அலர்ஜிக்கு நான் ஜலநெட்டின்னு போட்டிருக்கேன்ப்பா. மூக்கு கோவலையை வச்சு ஜலநெட்டி பண்றது. அதை நீங்க டெய்லி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கவங்களுக்கு அந்த சளி பிரச்சனை வராது. நீங்க அதை பார்த்து நீங்க செஞ்சாதான் உங்களுக்கு புரியும். அதை பார்த்து நீங்க செஞ்சுக்கோங்க. தமிழ்மணி கேட்டிருக்காங்கப்பா, அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 7 வருஷம் ஆகுதான். குழந்தை இல்லையா, யூரின் போற இடத்துல ட்ரையா இருக்குதாமா. அதிகம் யூட்ரஸ் ரொம்ப வலிக்குதான்.
இதனால அவங்களுக்கு இடையில டைவர்ஸுக்கு போலாமாங்கிற ஒரு யோசனை கூட வருதான். என்ன பண்றது, ரிப்ளை பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. இதுக்குப்பா நீங்க இதுக்கு நல்ல மெடிசன்லாம் டாக்டர் கிட்ட இருக்குப்பா. அவங்க டாக்டர் கிட்ட போனா அவங்களுக்கு அதை சரி பண்ணி விட்டுருவாங்க. நான் சொல்ற வைத்தியம் என்னன்னா, வெண்டைக்காய் ஒரு 10 வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. பொடிய நறுக்கி ஒரு இவ்வளவு நீளத்துல நறுக்கி தண்ணியில ஒரு அரை மணி நேரம் ஊற போடுங்க. ஊற போட்டா அது அந்த தண்ணி பூரா குளன்னு வலுவலுன்னு இருக்கும். நீங்க அந்த இதை டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்க அப்படி சாப்பிட்டு வாங்க. அந்த வலுவலுக்கு போய் அந்த உங்களுக்கு அந்த ட்ரைனஸை மாற்றும். அப்படியும் செய்யலாம். நீங்க டாக்டர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த கிரீம் எல்லாம் இருக்குது, எல்லாம் சரியா போயிடும். இதுக்காக நீங்க டைவர்ஸ் போகணும், குழந்தை இல்லைங்கிற கவலையை விடுங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லதா நடக்கும். இன்னையிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க செய்யுங்க. ஐயம்மாள் கேட்டிருக்காங்கப்பா, பேன் தொல்லை நீங்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி. பேன் தொல்லை நீங்கன்னாப்பா, பேன் இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த வேப்பெண்ணெய் இருக்குல்லப்பா, அதை தலைக்கு தேய்ச்சி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குளிச்சிருங்க. பேனு செத்து போயிடும். அப்படியே நீங்க ஒரு நாளைக்கு செஞ்சா பார்த்தாவது ஒரு 2-3 வாரம் தொடர்ந்து இது பண்ணிடுங்க. ரெண்டாவது, அந்த ஈர் அடிக்கடி உங்களுக்கு அந்த குஞ்சா வந்துகிட்டே இருக்கும். அந்த ஈரில் இருக்க அந்த ஒட்டு குஞ்செல்லாம் சாகுற வரைக்கும் நம்ம டெய்லி பேன் சீவணும்ப்பா. டெய்லி பேன் சீவி இருக்கிற பேனை ஒன்னொன்னா குத்திடணும். அப்புறம் எல்லா ஈரும் மண்டையில் இருக்கிற எல்லாம் பொரிச்சிருச்சுன்னு வைங்க. பொரிச்சுட்டா அப்புறம் அந்த வெறும் ஈர் கொஞ்ச நாள்ல ஊந்துடும். நீங்க டெய்லி பேன் சீவிட்டு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சா வாரத்துக்கு 2 நாள் சீவுங்க. அப்புறம் வாரம் நீங்க கட்டாயம் ஒரு தடவை பேன் சீவிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வராது. ரொம்ப ஓவரா இருக்கப்பதான் சொல்றேன், அந்த வேப்பெண்ணையை தலையில தேய்ச்சி குளிச்சிருங்க. அப்புறம் இன்னொரு முறை இது இருக்குல்ல, பேர் சொல்லாது வசம்பு, அந்த வசம்பையும் வேப்பிலையும் வச்சு வலுவலுன்னு அரைச்சு மண்டையில அரை மணி நேரம் ஊற வச்சு அது குளிக்கலாம். என்னதே இருந்தாலும் நீங்க பேன் சீப்பு போட்டு டெய்லி நீங்க குளிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுப்பா. இப்ப நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுலன்னு கேக்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையா கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதுல போட்டு பார்த்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.